5 டன் இன்னைக்கு ஆர்டர் கிடைச்சிட்டுனா அது காரணம் இந்த மாநாடு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்களை பூராத்தையும் ஒன்றிணைக்கிறாங்க. ஒரு 40-50 கண்ட்ரிகளில் இங்கே வந்து தொழில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தமிழ் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் சார்பாக ஆளுமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்டிபி ஹெல்த் கேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டர் ராஜவேல் வீரபெருமாள் சார். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்ம மன்றத்துல நீங்க ஒரு விஐபி உறுப்பினர்னே சொல்லலாம். ரீசெண்டா எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களை பத்தி தான் பேச்சு அடிப்படுது சார். உங்களை பத்தி நீங்க ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்காங்க. நன்றிம்மா. நான் என்னை பற்றினா என்னோட 20வது வயசில் தான் என்னோட பிஸ்னஸ்க்கு நான் வந்தேன். நான் ஒரு எழுத்தாளனா, ஒரு பத்திரிகையாளனா, ஒரு பத்திரிகைகள் பண்ணிக்கிருந்தோம். அதுக்கப்புறம் 2008ல் ஸோ எம்டிபி ஹெல்த் கேர்னு ஒரு ப்ராடக்டோட இதுக்கு ஆரம்பித்தோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்து நாம் கேழ்வரகு, கம்பு, சோளம்லாம் சாப்பிட்டுக்கிருந்தோம். ஸோ இதை வந்து நம்ம வே ப்ரோட்டீன் ஒரு ப்ரோட்டீன், அதாவது பால்லேருந்து தயாரிக்கப்படுற ப்ரோட்டீன், இதை சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுக்கிறோம். இது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளில் சரிவிகித உணவும் சாப்பிட்றது கிடையாது, சரியான ப்ரோட்டீனும் சாப்பிட்றது கிடையாது. ஸோ இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா புரத தட்டுப்பாடு உள்ள கண்ட்ரி தான். அதனால் வந்து அதுக்காக நாங்கள் தயாரிக்கப்பட்டதான் இந்த ப்ரோட்டீன். இது ஸோ இதை வந்து 2008லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டில் கோயிங்காக நல்லா போய்க்கிருக்குமா, சூப்பராக போய்க்கிருக்கு. சார், நம்ம பொருளாளர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாரு. போன மாநாடுல நீங்க கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றதா சொல்லியிருந்தாரு. அந்த பயணத்தை பத்தி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சார். சூப்பர்மா. ஏன்னா கடந்த மாநாடை பற்றி நீங்கள் சொல்லல தான் எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனக்கு ஞாபகம் வருது. பட் என்னென்னா, மலேசியாவுக்கு மாநாடு போயிருந்தேன். மலேசியா மாநாடு போயில உண்மையிலே எக்ஸலண்ட் மாநாடு மலேசியா மாநாடு. அதில் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, துபாய், மலேசியா, அகெயின் வந்து உங்களுக்கு சிங்கப்பூர், இப்படி எல்லா கண்ட்ரிலேருந்து வந்தாங்க. ஒரு 4-5 கண்ட்ரியில் நண்பர்கள் ஆகிட்டாங்க அங்கே. ஸோ இந்த மாநாடு எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னா, இந்த நண்பர்களை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ப்ராடக்ட்டை அங்கே கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கள் கண்ட்ரிக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இங்கே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இப்போ நான் துபாய் போகிறேன் அப்படின்னா நான் வெறும் கையோடு துபாய் போய் இறங்கினா போதும், அங்கே இருக்க நண்பர்கள் என்னை ரிசீவ் பண்ணி அவ்வளோ தூரம் பண்ணுவாங்க. காரணம் யார்? இந்த மாநாடு தான். ஸோ இது மாதிரி அகைன் அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் மதுரையில் மாநாடு நடந்துச்சு. ரொம்ப சூப்பர் மாநாடு, 3 நாள், ரொம்ப அருமையான மாநாடு. அந்த மாநாடில் உண்மையிலேயே சாப்பாடே சிறப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சாப்பாடை பற்றி பேசாத கண்ட்ரி கிடையாது. 50 கண்ட்ரிலேருந்து வந்தவங்க அத்தனை பேரும் அந்த சாப்பாடை பேசினாங்க. ஏன்னா மதுரைக்கு ஏற்றது, மதுரைனா சாப்பாடு, அந்த மாதிரியான ஒரு இது மறக்க முடியாது. எனக்கு மறக்க முடியாத சம்பவம் என்னென்னா, அதை பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராடக்ட்டு அந்த கிரெயின்ஸ் ப்ரோட்டீன் வந்து நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 11 வகையான தானியங்களை வச்சுட்டு கிரெயின்ஸ் ப்ரோட்டீன் தயாரிப்போம். இந்த தயாரித்த ப்ராடக்டை நான் அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக போயிருந்தேன். தென் வந்து சாம்பிள் கொடுத்தேன் எல்லாத்துக்கும் வரவங்களுக்கு. எப்படி இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், எப்படி கண்டுபிடிச்சி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்போது நான் சாம்பிள் கொடுத்துருந்தேன். நிறைய கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. பெங்களூர்லேருந்து மிஸ்டர் சோமேஸ்வரன் வந்தாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஒரு டப்பா கொடு அப்படின்னாங்க. சரி, டப்பா கொடுத்தேன். டப்பா வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த சாம்பிள் கொடுத்துனே கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டு போயிட்டாங்க. மாநாடுக்குள்ளே போனாங்க. அங்கே ஒரு ஸ்டால் போட்ட ஒரு நண்பர்கிட்ட வந்து அவங்க பேசினாங்க. பேசல இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த ப்ராடக்ட் சார் நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அந்த ப்ராடக்ட்டை வாங்கி பார்த்தாங்க. வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்கே, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னாங்க. எனக்கு அந்த பர்சனை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிட்டு வாங்களேன் அப்படின்னாரு. உடனே அவர் என்ன பண்ணார், வேக வேகமாக ஓடி வந்தார். என்ன வேக வேகமாக ஓடி வராரு, இப்போ தான் என்ன ஏதாவது தப்பு நடந்துச்சா அப்படின்னு யோசித்தேன். பட் இல்லை, அவர் வேகவே முடிந்து ராஜவேல் ஒருத்தர் சந்திக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. சார், சாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாது. இல்லை உனக்கு பெரிய ஆர்டர் கிடைக்குது, நீ வா அப்படின்னாரு. எனக்கு நான் ரொம்ப என்ன சரி ரைட், ஏதோ ஒரு குழப்பத்தில் நானும் அப்படியே ட்ராவல் பண்ணேன். என்ன பண்ணார், நான் அப்படி அந்த டேபிள்லேருந்து இப்படி வெளில வந்த பாருங்க, கையை அப்படி பிடிச்சிருப்பாருங்க. எனக்கு உண்மையிலே அந்த மனுஷனுக்கு எப்படிட்டா பார்த்தாலும் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும். பட் அவர் பிடி பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு பையன் பிடி மாதிரி பிடிச்சது. ஒரு லவ்வரை பிடிச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்குல்ல, இழுத்துட்டு போகல, அந்த மாதிரி இழுத்துட்டு போனார். அவர் வேகமாக நடந்தார், என்னால் ஓடக்கூட முடியல. அவ்வளோ அருமையாக அந்த மனுஷன் கூட்டு போனார். கூட்டு போய் சார் இவர் தான் அப்படின்னாங்க. என்கிட்ட பேசினாங்க. சார், ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் மும்பையில் ஒரு 12,500 மெடிக்கலோட டைப் வச்சுருக்கோம். ஸோ இந்த மெடிக்கலில் ஒரு மெடிக்கலுக்கு 2 வச்சாலுமே ஒரு 12,000 டன்னு தேவைப்படும். நீங்கள் வந்து எனக்கு பேசுங்க, ஒரு வாரம் 10 நாள் சென்று பேசுங்க அப்படின்னாரு. ஓகே சார்ன்ட்டு அப்புறம் ஒரு 10 நாள் சென்று பேசினேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு டப்பா அவருக்கு சாம்பிள் கொடுத்துருந்தேன். அவர் ஃபோன் பண்ணோன்னு, சார் உங்கள் ப்ராடக்ட் தான் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல எனக்கு ஒரு 5 டன் கொடுங்க, அதுக்கான ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னாரு. அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய ஆள்.
உண்மையிலே கிரேட் பர்சன். அவரை வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டாலே 3 மாதம் ஆகும். அவர் பாருங்க 5 டன் இன்னைக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்னா அது காரணம் இந்த மாநாடு. இந்த மாநாடு நம்ம ஏன் இந்த மாநாடு எனக்கு கிடைச்சதுன்னா, ஸோ இந்த மாநாட்டு மூலமாக இவர் கிடைச்சார், எனக்கு இது கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சீட்டாசிஸ் ஒரு அமைப்பு வந்திருக்கு. இந்த அமைப்பு தமிழர் தொழில் வணிகம் வேளாண் பெருமன்றம், மிகப்பெரிய அமைப்பு. இந்த தமிழருக்கான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல வர ஜூலை 24, 25 சென்னையில் மிக பிரம்மாண்டமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்களை பூராத்தையும் ஒன்றிணைக்கிறாங்க. இங்கே நீங்கள் வந்து பாருங்கள், உங்களோட மாற்றமே வேற மாதிரி இருக்கும். தொழிலையும் சரி, உங்களோட வாழ்க்கையே மாறி போயிருக்கும். நான் அதிர்ஷ்டம் சொல்ல வரல, இது அதிர்ஷ்டத்தை மேலே ஒன்று நடக்குது. அது சீட்டாசிஸால் பண்ண முடியும். நீங்கள் வந்து பாருங்கள், செம்மையான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சார், சென்னையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? எவ்வளோ குவான்டிட்டி பண்ணியிருக்கீங்க சார்? ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம். சென்னையோட தமிழ்நாடு இந்தியாவில் பண்ணியிருக்கோம். ஒரு அரௌண்ட் வந்து குறைஞ்சது ஒரு 3 டன் அப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாநாடுல வந்ததுனால எனக்கு ஒரே நேரத்தில் 5 டன் கிடைச்சு. ஒரே செக்டர், ஒருத்தர் மட்டும், மும்பையில் மட்டும் ஒருத்தர், அதாவது வெறும் மெடிக்கல் செக்டர் மட்டும் தான். இன்னும் நிறைய செக்டர் இருக்கு, பட் அந்த ஒரு மெடிக்கல் செக்டர் மட்டும் 5 டன் நமக்கு மாற்றம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கேட்கும்போதே. நம்ம அமைப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அமைப்பு தமிழர் தொழில் வணிகம் வேளாண் பெருமன்றம், உண்மையிலேயே இந்த ஒரு அமைப்பு வச்சாங்கல்ல, உண்மையிலே அருட்தந்தைக்கு நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கணும். தமிழர்களுக்காக ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாற்றத்தை ஏதோ ஒரு மாற்றங்கள், இயற்கையில் மாற்றம் ஒன்று தான் மாறாது, மற்ற எல்லாம் மாறித்தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஃபாதர் வந்து இந்த ஒரு அமைப்பை உருவாக்குனாரு. இது யாருக்காக உருவாக்கியிருக்காரு? தமிழர்களை ஒன்று உணைக்கணுங்கிற ஒரு இதுக்காக. ஸோ இந்த நீங்கள் கேட்டதுனால ஒரு பின்னோக்கி ஒரு 3000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போகும். தமிழர்கள்லாம் யாருன்னு மாதிரி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பை உருக்கி அதுக்கான ஒரு தளவாடங்கள் செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்கன்னா தமிழன் அறிவில் சிறந்த ஆளாக இருக்கான், தொழிலில் சிறந்த ஆளாக இருந்திருக்கான். ஸோ எந்த ஒரு கண்டுபிடிப்பான இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததை போய் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் ஒரு பொருளை தயாரிக்கக்கூடியது, பொருளாதாரம், நாகரிகம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்ததே தமிழன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சுந்தர் பிச்சை எடுத்துங்க, கூகுளில் அவர் CEO இருக்காருன்னு யாரு? தமிழ்நாட்டுக்கார், அறிவாளி. இங்கே தமிழில் நம்ம வந்து அறிவில் சிறந்தமாக இருக்குமே தவிர, ஆனால் பொருளாதாரத்தில், வியாபாரத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கோமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். அது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்? கடல் கடந்து வியாபாரம் பண்ணவங்க நம்ம, சும்மாலாம் கிடையாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள் எல்லா மனிதர்களும் இங்கிருந்து வணிகம் பண்ண போனாங்க. காரைக்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான வீடுகளாக இருக்கும், பூராமே தேக்காக இருக்கும். எப்படி தேக்கு நடந்துச்சு? நம்மள்ட்ட தேக்கு இங்கே அப்படியே அரைச்சி இல்லை, எங்கேருந்து எட்டு வந்தாங்க? பண்டமாற்று முறையில் பண்ணாங்க. இங்கேருந்து பர்மாவுக்கு போய் இங்கே இருக்கிற பொருளை பர்மாவில் கொடுத்து பர்மா இருக்கிற தேக்கை கொண்டு வந்து இங்கே வந்தாங்க. அப்போ வியாபாரம் யார் சொல்லி கொடுத்தா? பொருளாதாரம் யார் சொல்லி கொடுத்தா? வியாபாரம் தொழிலில் நம்ம வந்து தமிழர்கள் முன்னோடியாக இருந்தாங்க. இன்னைக்கு தமிழர்கள் வந்து வியாபாரத்தில் ஜெயிச்சிருக்கோமா அப்படின்னா விரல் விட்டு என்னெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களை. ஆனால் ஏன் எங்கே விட்டோம்? இதுக்கான ஒரு தேடல் இருக்குல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேடல் இருக்கும். ஆனால் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது யார் கண்டுபிடிக்கும்? அருட்தந்தையால தான் பண்ண முடியும். வருகின்ற ஜூலை 24, 25 மாநாடு தமிழர்ஸ் 4.0ல எந்த மாதிரி தொழில் அதிபர்களும் தொழில் முனைவர்களும் கலந்து கொண்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த மாநாடுக்கு நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு இங்க ஒரு 600, 800 பேர் கூடுவாங்க. 800 பேரும் தொழிலதிபர்கள். உங்களுக்கு தேவையான தொழில் இங்கே கிடைக்கும், பொருளாதாரத்தில் வளருவீங்க, இந்த சொசைட்டியில் நீங்களும் ஒரு பெரிய மனுஷனாக வருவீங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ரைஸ்லேருந்துலாம் நிறைய, ரைஸ்னு ஒரு மாநாடு இருக்குல்ல, அந்த ரைஸ்லேருந்துலாம் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அவங்க மூலமாக உங்களை ஒரு 40-50 கண்ட்ரிகளில் இங்கே வந்து தொழில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுகளுக்கு உங்கள் பொருள்களை அனுப்பலாம். இதனால் உங்கள் பொருளாதாரம் வளரும், தமிழர்கள் வளருவாங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஒரு பப்ளிக் கொஸ்டின் சார், ஒரு தொழிலதிபர் நம்ம மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு, நல்ல வணிக வாய்ப்பு கிடைச்சிருச்சு, வெற்றியும் பெற்றுட்டாருன்னா ஏதாவது கட்டணம் செலுத்தணுமா சார்? கட்டணம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்போ வந்து நீங்கள் இங்கே பொதுவாக இங்கே வந்து நீங்கள் சம்பாத்தியம் பண்ணணும், பொருளாதாரத்தில் வளரணும். இங்கே அமைப்புக்கு நீங்கள் ₹1 கூட கொடுங்க அவசியம் கிடையாது. உங்களால் செய்யணும்னு தோணுச்சுன்னா தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாநாட்டில் மாணவர்கள் மற்றும் பெண்மணிகள் கலந்துக்கிட்டா என்ன விதமான பயன்கள் அவங்களுக்கு கிட்டும் சொல்லுங்கள். சூப்பர்மா, நல்ல கொஸ்டின். ஏன்னா வந்து சொல்லுவாங்க நல்ல கொஸ்டினுக்கு நல்ல பதில் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. என்னென்னா வந்து இங்கே படிக்கிற மாணவ மாணவிகள் எல்லாரும் படித்த உடனே ஏதோ வேலையை பார்த்துட்டு நம்ம வந்து எதுக்கு வேலைக்கு போயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பொருளாதாரத்தில் இன்றைக்கி வல்லரசாக இருக்கிற அத்தனை நாடுகளும் ஆட்டி படைக்கிறது ஒரு தொழிலதிபர்கள் தான். இன்றைக்கி ஆட்டி படைக்கிறது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அரசாங்கத்துக்கே பணம் கொடுக்கறது வியாபாரிங்க தான். அப்போ வியாபாரம்னா எப்படி? அப்போது இங்கே ஆரம்ப காலகட்டத்திலே நீங்கள் படிக்கையிலே வியாபாரத்துக்கு வாங்க.
இங்கே படிக்கிற குழந்தைங்க கல்லூரி முடித்தோடனே ஏதோ ஒரு பிஸ்னஸை கற்றுக்குங்க. சரி, பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கைத்தொழில் இருந்தால் உன்னை யாராலையும் எந்த நேரத்துலையும், பெண்கள் பொதுவாக நமக்கு வந்து ஒரு கைத்தொழில் தெரிஞ்சுக்கணும். யாரையும் நீங்கள் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெண்கள் எப்படி இருக்கணும், அந்த காலத்தில் தான் சொன்னாங்க பெண்கள் அடுப்பாங்கரையில் இருக்கணும், அவங்க சமைக்கணும், அப்படிலாம் கிடையாது. பெண்கள் இன்னைக்கு எல்லாமே சரிவேதமாட்டாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும். அதனால பெண்கள் கல்லூரி படிக்கிறவங்க சரி, ஸ்கூலாக இருக்கணும், வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கணும், இன்னைக்கு நிறைய பெண்கள் இன்னைக்கு வெளில வந்துட்டாங்க. அதுலேயும் சின்ன சின்ன தனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு சமைக்க தெரியும்னா சமையலை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, எனக்கு வேற ஏதாவது கோலம் போட தெரியுமா அதை வச்சு ஒன்று பண்ணுறாங்க. இங்கே பெண்கள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி பெண்கள் வரணும்னா எப்படி? உங்களுக்கு இப்போ தொழிலை பற்றி எனக்கு தெரியாது, அதுக்கு தான் இந்த மாநாடு. இந்த சீதா சீட்ஸோட மாநாடோட இதுவே என்னென்னா, பெண்கள், கல்லூரி பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள், இவங்கெல்லாம் இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ பெண்கள் இருக்காங்க, தொழில் பண்ணுறது அவ்வளோ பெண்கள் இருக்காங்க. இந்த பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இவங்களை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும், ஓ ஏன் நம்மளாலும் பண்ண முடியாது, நம்மளும் பண்ண முடியும். அப்போ இங்கே என்னென்ன தொழிலுக்கு வந்திருக்காங்க, என்ன தொழில், அவங்க தொழிலை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு. இந்த மாநாட்டில் பெரிய விஷயம் தொழிலை பற்றி சொல்லுவாங்க, இந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே வந்திருக்கிற பெண்கள்கிட்ட பேசினாலே பழகினாலே நாமளும் ஒரு தொழிலதிபர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். அதனால் இந்த மாநாடு ஜூலை 24, 25 தேதிகளில் இங்கே சென்னையில் மிக பிரமாணம் நடக்குது. கல்லூரி பெண்களும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி, நீங்கள் வந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையோட தரமே மாறும். வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ். நன்றி சார், ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டா எவ்வளோ பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க சார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும், பெண்மணிகளுக்கு என்ன பயன் கிடைக்கும்னு ரொம்ப விளவாரியாக சொல்லியிருந்தீங்க. கேட்கும்போது உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றிம்மா. நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு ஆளுமையுடன் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பவானி ராஜேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் யுவராஜ். நன்றி, வணக்கம்.